வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விமர்சனத்துக்கும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. அதுக்கு பதிலே விமர்சனம் பண்றவங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லலான்னு இருக்கேன். சினிமாவில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்காக பிடிக்காத நபர்களுக்கும் சரி, இல்ல பிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சரி, இல்ல பிற அரசியல் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் உறுப்பினர்களுக்கும் சரி, ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியும் சரி, இல்ல பாலிடிக்ஸ் அரசியல்காரர்களுக்கும் சரி, துணைக்கு கூட்டு நிக்க வச்சாலும் தளபதி அப்படின்ற அந்த ஒற்றை எழுத்த எந்த ஒரு வியூகத்தாலும் உங்களால வீழ்த்தவே முடியாது, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி தளபதி அவர்கள் தொடங்கினதுக்கு அப்புறம் வெகுஜனங்க, சாதாரண பொதுமக்கள், இளைஞர்கள் வெவ்வேறு திசையில வெவ்வேறு முறையில பயணிச்சு வெவ்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்த மக்கள் இன்னைக்கு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. இளைஞர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இன்னைக்கு அரசியல் புரிதல் அவங்க கிட்ட இருக்கு, அரசியல் பேசுறாங்க. இந்த அரசியல் பேச்சுக்கு முக்கிய காரணம் தளபதி அவர்கள் ஒருவர் மட்டுமே தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல்னா ஓட்டு போடுறது, இவங்க வந்துட்டாங்களா, இவங்க என்ன நலத்திட்டங்கள் செய்யறாங்க, இலவசம் கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த அரசியல் எப்படி இருக்கு, இவங்க எப்படி அரசியல் பண்றாங்க, இந்த நீதி எப்படி இருக்கு, இதுக்கான நியாயம் என்ன, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய பட்ட பகல்ல வெளிப்படையா மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அரசியல் புகுத்தி இருக்காரு தலைவர் தளபதி அவர்கள் மட்டுமே. இன்னைக்கு ஒரு பெரும் படம் இருக்கு, இளைஞர்களை தாண்டி தாய்மார்கள், பொதுமக்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் படம் இருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெரிய குடும்பத்துக்கு. அதனால சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தையோ இல்ல தமிழக வெற்றி கழக சார்ந்த தொண்டர்களையோ இல்ல எங்க தலைவர் தளபதியோ வீழ்த்தணும், முடைக்கணும், சாய்க்கணும்னு அப்படி சொல்லிட்டு ஒருபோதும் யாருமே நினைக்காதீங்க. இந்த இடையில தரகர் வேலை பார்க்கும் விமர்சகர்களுக்கு. தேங்க்யூ.